ஸோ குறிப்பாக வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை வந்து அந்த ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நினைக்கக்கூடியது தான். வயதான தோற்றம் அடையக்கூடாது, தோல்ல சுருக்கம் வரக்கூடாது, தோல் மிருதுவாக இருக்கணும், தோல் பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கண்டிப்பாக இந்த ஜிங்க் சத்து தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்கள் உடலில் எங்கேயாவது ஒரு தோல் நோய் வந்துட்டே இருக்கு, ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது, மாத்திரை சாப்பிட்டா சரியாகுது திரும்ப வந்துடுது, மாத்திரை சாப்பிட்டா சரியாகுது திரும்ப வருது, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுவுமே ஜிங்க் சத்து குறைபாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய திறமை, அடிக்கடி வந்து எனக்கு சளி பிடிக்கக்கூடாது, கோல்டு காஃப் வரக்கூடாது, தும்மல் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜிங்க் சத்து உடலில் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கருமுட்டை, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்க்குறோம், ஆனால் அதில் வந்து கருமுட்டை வந்து முழுமையாக வளர்ச்சி பெறல, 8 mm 9 mm தான் இருக்கு, ஃபுல் டேர்ம்க்கு வளர மாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே ஜிங்க் சத்து குறைபாடு ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி இப்போ ஆண்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து உயிரணு குறைபாடு நம்ம பார்க்குறோம். கவுண்ட் நல்லா இருந்தால் மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கு, இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனோடைய குறைபாடு. அந்த ஹார்மோனை அதிகரிக்கக்கூடிய திறனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜிங்க் சத்துக்கு வந்து இருக்கு. இன்னைக்கு நம்ம என்னதான் போராடினாலுமே நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உடல்ல வந்து திடீர்னு ஏதாவது ஒரு பாக்டீரியல் தொற்று வருது, ஏதாவது ஒரு வைரல் தொற்று வருது, இது எல்லாமே இம்யூனிட்டி குறைபாடு, நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைபாடு. அதையும் சரி செய்யணும் அப்படின்னாலும் நம்ம ஜிங்க் சத்து வந்து நம்ம ரத்தத்துல குறையாம நம்ம பார்த்துக்கணும்.